ஸோ அனைவருக்கும் உகாதி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக நேற்றைய தினம் திமுக வேட்பாளர் அவர்களுக்கு திரு கனிமொழி அவர்கள் பிரச்சாரம் செய்ய வந்தாங்க. அவர்களுக்கு ஒன்றை நினைவூட்ட விரும்புகின்றேன். நம்முடைய விருகம்பாக்கம் தொகுதியில் தசரதபுரத்தில் இளைஞரணி நிர்வாகிகள் 2 பேர் திமுக பொதுக்கூட்டத்தில் பெண் காவலுக்கு ஈடுபட்டிருந்த அந்த பெண் காவலர் அவரை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மேடையில் இருந்தவங்க திமுக நாடாளுமன்ற உறுப்பினராக பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய விதத்தில் அங்கே விருகம்பாக்கம் எம்எல்ஏ அந்த இடத்துக்கு கேஸ் எதுவும் பதிவு செய்யாத விதத்தில் அவரோட நடவடிக்கை இருந்தது. 2 நாள் கழித்து தான் எஃப்ஐஆர்ஏ பதிவு செய்யப்பட்டது. அதிலும் குறிப்பாக 5 நாள் கழித்து தான் அவங்க அரெஸ்டே செய்யப்பட்டாங்க. அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி கே பழனிசாமி கண்டன குரல்கள் எழுப்பியதற்கு பின்னால். ஸோ அந்த காலகட்டத்தில் விருகம்பாக்கம் எம்எல்ஏவுடன் இணைந்த அந்த பெண் காவலர் நிர்பந்திக்கப்பட்டார். பிரஸ்லே ரிப்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த விதத்தில் திமுக பெண் எம்பியாக இருக்கக்கூடிய இவர் அந்த பெண் காவலருக்கு தோழியாக இருந்து காப்பாற்றுகின்ற நடவடிக்கையில் ஈடுபடாமல் விருகம்பாக்கம் எம்எல்ஏவுடன் இணைந்து திமுக இளைஞரணி நிர்வாகிகளை காப்பாற்றுகின்ற வேலையில் தான் ஈடுபட்டார். ஸோ இந்த கேள்வி நேற்று 2 பேரும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்க. கனிமொழியாக தான் அந்த கூட்டத்தில் பங்கேற்றாங்க. அதுக்கப்புறம் உடனே போயிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய விதத்தில் அவரிடத்துல கேட்கக்கூடிய கேள்வி இப்படி நீங்கள் ஒரு பெண் காவலருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தபோது அப்படி நீங்கள் உங்களோட ஸ்டான்ஸ் அப்படி இருக்கும்போது நீங்கள் 2 பேரும் மீட்டிங் நடந்த இந்த கேள்விக்கு ஊடகத்துறை சார்ந்தவங்க உங்கள் கிட்டத்தில் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்ன என்பதுதான் என்னுடைய கேள்வி. இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் தெரியாத காரணத்தினால், பதில்கள் சொல்ல முடியாத காரணத்தினால் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற வேட்பாளராக அவர் பொறுத்தவரையில் இருக்கிறார். வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா மக்களை அட்ரஸ் பண்ணிட்டு கால் மேலே கால் போட்டு அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக எங்கே போனாலும் கண்டன குரல்கள். ஒரு பகுதியில் நுழைய முடியல, பல்வேறு ஊர்களில் நுழைய முடியல, பல்வேறு ஸ்லம்ஸில் நுழைய முடியல. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது இப்போ திருப்பியும் பார்க்கின்ற போது மக்கள் கேட்கிறார்கள், ஏன் ஒன்றுமே பண்ணல 5 வருஷம் என்ற விதத்தில் அவர்கள் கண்டன குரல்கள் எழுப்புகின்றார். அதனால் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஊடகத்தை சந்திக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வேட்பாளராக அவர் இருக்கின்றார். இன்னைக்கு பிரதமர் மோடி தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தியாகராயர் பகுதியில் ரோட் ஷோ நடத்துறாரு. அவருடைய வருகை, அவருடைய பிரச்சாரம் என்ன மாதிரியான தாக்கத்தை எந்த விதத்தும் தாக்கத்தை ஏற்படுத்தாது. மக்களை பொறுத்தவரை தெளிவாக முடிவு செய்திருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்பிக்கை நட்சத்திரத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று. அடிப்படையாக பாஜகவுக்கு ஒவ்வொரு பூத் லெவல்லையும் ஒர்க்கர்ஸ் கிடையாது, பார்ட்டி கேடர்ஸ் கிடையாது. அந்த ஃபவுண்டேஷன் ஃபார் சக்ஸஸ் எனி எலக்ட்ரல் ஒரு கேம்பெயினுக்கு அந்த சக்ஸஸ் அதுதான் கொடுக்கும். அந்த விதத்தில் பாஜகவில் அது இல்லை. அதே போன்று பிரதமரை பொறுத்தவரையில் இங்கே வர்றது ஊடகத்துறை சார்ந்தவர்கள் தான் பேசுகிறாங்க. மக்கள் அது பேச்சு பொருளாகவே இல்லை. மக்களிடத்தில் பேச்சு பொருளாக இல்லாத ஒன்று எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது.